எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்பை இது மாதிரி செய்யுங்கள், வீட்டில் தங்கம் நன்றாக சேரும், அடகு கடைக்கும் போகாது, மிக மிக சக்தி வாய்ந்த தாந்திரீகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கு இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். கிராம்பு அப்படின்னாலே கிராம்பு, டைமண்டு கற்கண்டு, துளசி, அப்புறம் ஏலக்காய், இது எல்லாமே எங்கே அதிகமாக பயன்படுத்துவாங்க? பெருமாள் கோயிலில் அதிகமாக பயன்படுத்துவாங்க, அங்கே கொடுக்குற தீர்த்தத்தில். இப்போ நம்ம அடிக்கடி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறவங்கள பாருங்களேன், நல்லா தங்கம் சேர்ந்துருக்கோம், அவங்க வீட்டில் செல்வ வளத்தோடு இருப்பாங்க. அதுக்காக பெருமாள் கோயில் போகாதவங்களாம் ஏழையான்னு கேட்காதீங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். சரி, இப்போ கிராம்பை வச்சு என்னம்மா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இப்போ இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கும் போகலாம், நாளைக்கும் போகலாம், சனிக்கிழமையும் போகலாம். எங்கே? பெருமாள் கோயிலுக்கு. என்ன எடுத்துக்கிட்டு போகணும் கையிலண்டா? ரொம்ப சுலபமான விஷயம். கிராம்பு ஒரு 5 கிராம்பு ஒரு துணியில், 5 கிராம்பு, 5 ஏலக்காய். ஏலக்காய் முடிஞ்சால் எடுத்துகிட்டு போங்க, 5 கிராம்பு மட்டுமே போதும். அந்த கிராம்பை ஒரு சின்ன பச்சை துணியில் முடிச்சு போட்டு எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போங்க. நீங்கள் போக முடியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன், பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொடுக்குற துளசியை வாங்கிக்கோங்க. அங்கே கொடுக்குற அந்த தீர்த்தம் இருக்குது இல்லைங்களா, அந்த தீர்த்தத்தை கொஞ்சம் அந்த கிராம்பு துணி மேலே கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி, எச்சில் படுறதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்குற தீர்த்தத்தை வாங்கி அந்த கிராம்பு மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு மீதி அந்த தீர்த்தத்தை நீங்கள் அருந்திடுங்க. தலையில் தடவிக்கக்கூடாது, எப்பவுமே நெஞ்சில் பூசிக்கணும். ஏன்னா தலையில் தடவைனா ஜடாரி வைக்கும்பொழுது அந்த எச்சில் அதில் படுன்றதுக்காக தலையில் தடவாமல் நான் சொன்ன மாதிரி முதல்ல அந்த தீர்த்தத்தை அதில் இந்த முடிச்சில் போட்டுருங்க. கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அங்கே கொடுக்குற துளசியும் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையான தாந்திரிகம். இதை நீங்கள் பின்பற்றுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தானாக ஓடி வந்து தங்கம் சேருங்க. தங்கம் சேர்ந்தே ஆகணும். ஒரு கிராமாக சேரட்டுமே. 10,000 விற்கிது இன்றைக்கி கிராமம்னு வச்சுக்குவோம். 10,000 வேண்டாம், நம்ம வாயே சொன்னோம், ஒரு வாரத்தை வெல்லும் ஒரு வாரத்தை கொல்லுன்ற மாதிரி விலை குறையணும். நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினருக்கு விலை குறைஞ்சாதான் நம்மளால் 1 பவுன் 2 பவுன் வாங்க முடியும். சரி, இதை பண்ணிடுறீங்க. இந்த தீர்த்தம் எடுத்துக்கிட்டு நேராக ஸ்ரீதேவி தாயார் சன்னதிக்கும் போயிட்டு அந்த அம்மா சன்னதி காலடியில் அந்த படிக்கட்டில் கூட வச்சு எடுத்துன்னு வந்துடுங்க. அப்படி போக முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி 5 கிராம்பு எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மகாலட்சுமி தாயார் பெருமாள் படம் இருக்கும் இல்லைங்களா, அந்த படத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன அந்த பஞ்சபாத்திரத்தில் கூட இதை நீங்கள் ஏற்பாடு பண்ணிக்கலாம். கிராம்பை நசுக்கி போட்டுடணும், ஏலக்காயை நசுக்கி போடணும். அப்புறம் துளசி கொஞ்சம் நம்ம வீட்டிலே இருக்கும், துளசி கொஞ்சம் பறித்து அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் அதில் இருக்கும் அந்த தீர்த்தத்தில். அதையெல்லாம் நம்ம தயார்படுத்தி வச்சு இதே மாதிரி அந்த கிராம்பு மூட்டையில் இந்த அந்த தீர்த்தம் இருக்குங்களா, அதை கொஞ்சம் விட்டுட்டு துளசி அங்கே கொடுக்குற பெருமாள் கோயிலில் கிடைக்கிற துளசியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லை, வீட்டில் என்னால் போக முடியல, பக்கத்தில் பெருமாள் கோயில் இல்லைன்றவங்களுக்கு இது நீங்கள் வீட்டிலே செஞ்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தங்கம் வச்சுருக்கீங்களா, 1 பவுன் 2 பவுன் வச்சுருக்குறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். உங்கள் வீட்டில் எத்தனை கிராம், இல்லை நான் ஒன்றுமே வச்சிடலாமா, எல்லாம் காதில் போடுறதோடு இருக்குது, 1 கிராம் ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தால் கூட சரிதான்ப்பா. அந்த மூக்குத்தி கூட நான் சொல்கிற இந்த கிராம்பையும் இந்த துளசியையும் நீங்கள் போட்டு பாருங்கள். தங்கம் நன்றாக சேரும், தங்கத்தை வசியமாக்கும். அதுக்காகவே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன பஞ்ச பாத்திரம் எடுத்து அதில் அந்த சின்ன செம்பு பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. செம்பு எப்பயுமே தங்கத்தோட இணையிற ஒரு பொருள் இல்லைங்களா, அந்த செம்பு கூட இந்த தங்கத்தை போட்டு அதுக்கு மேலே கிராம்பை போட்டு அதுக்கு மேலே துளசியை போட்டு நான் சொன்ன அந்த தீர்த்தம் முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் கோயில் போயிட்டு இந்த தீர்த்தத்தை அந்த கிராம்பில் ஊற்றி அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தங்க வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா தங்க நகைகள் நன்றாக சேரும், தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும். எந்த வழியிலாவது வரும். உழைக்கணும், உழைப்பு தான் உயர்வு தரும், செய்யும் தொழிலே தெய்வம். அதையும் செஞ்சுக்கின்னு இதையும் செய்யுங்க. தங்கம் சேரவே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தங்கம் சேரும், நல்லதே நடக்கும், வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.